டியர் குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு நான் உங்களுக்கு டாக்ஸானமி ஃபேமிலிஸில் ஃபேபேசி, சொலானேசி, லில்லியேசி லைக் தட் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் ஃபேமிலிஸ். அந்த ஃபேமிலிஸ்க்கு ரெண்டு ரொம்ப முக்கியம். ஒன் இஸ் த ஃப்ளோரல் டயக்ராம். Second is the floral formula. மலர் வரைபடம், மலர் சூத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இது போறதுக்கு முன்னாடி you should know very important terms. For floral formula, then we come to the floral diagram. So floral formula is nothing but representing the floral parts present in a flower with the help of symbols. ஒரு ஃப்ளார்ல இருக்கக்கூடிய பார்ட்டை ஃப்ளோரல் பார்ட்ஸை கேலக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம் அவளை சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்ணோம்னா அதுக்கு ஃப்ளோரல் ஃபார்முலான்னு பேர். அந்த ஃப்ளோரல் ஃபார்முலா போறப்ப சில டேர்ம்ஸ்லாம் எழுதுவோம். அது என்னன்னு தெரிஞ்சால் உனக்கு அது படிக்கிறப்ப வித் ஹெல்ப் ஆஃப் ஃப்ளோரல் ஃபார்முலா யூ டிஸ்கிரைப் த என்டையர் ஃப்ளார். வெறும் இந்த ஃப்ளோரல் ஃபார்முலா தெரிஞ்சாலே அந்த பூவை, அந்த செடியை உன்னால கம்ப்ளீட்டா ஃப்ளோரல் பார்ட்ஸ், மலர் பண்புகளை டிஸ்கிரைப் பண்ண முடியும். அதனால அதுக்காக ஒரு பேசிக் ஐடியா கொடுத்து போறேன், நான் கவனிச்சுக்கோ. தென் ஐ கம் டு த ஃப்ளோரல் டயக்ராம். இது முடிச்சுட்டு ஃப்ளோரல் டயக்ராம், மலர் வரைபடத்துக்கு வரேன். ஒரு ஃப்ளார் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ளார் இஸ் அ மாடிஃபைடு கண்டென்ஸ்டு ஷூட் மென்ட் ஃபார் ரீப்ரொடக்ஷன் ஆர் இட் இஸ் அ ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் அடாப்டட் ஃபார் ரீப்ரொடக்ஷன். இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும் சிறப்பு உறுப்பு அப்படின்னு ஒரு பூவை சொல்லுவோம். ஓகேயா? ஒரு ஃப்ளார்ல என்ன பார்ட் இருக்கும்னு ஏற்கனவே படிச்சிருப்பேன், அதை தெரிஞ்சுக்கோங்க. திருப்பி ஞாபகப்படுத்துறேன். மலர்ல ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளார், பெடிசல். தமிழ்ல மலர் காம்புக்கு மலர் காம்புன்னு சொல்லுவோம். வித் பெடிசல், பெடிசலேட், மலர் காம்புடையது. வித்தவுட் பெடிசல், செசைல் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல காம்பிலின்னு பேரு, இங்கிலீஷ்ல செசைல், ஃப்ளார் வித்தவுட் பெடிசல். The tip of the pedicel is said to be thalamus or a receptacle or a torus on which floral leaves are arranged. மலர் காம்போட நுனை பகுதிக்கு thalamus, தலம்னு பேர். இங்கதான் கேலக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம் இருப்பா. இது உனக்கு தெரியும். கேலக்ஸ் formed by the union of sepals, அல்லி இதழ்களின் தொகுப்பு. protect the flower in the bud stage, மலர் மொட்டினை பாதுகாக்கும். 1 minute. So calyx formed by the union of sepals protect the flower in the bud stage. புள்ளி வட்டம்னு சொல்லுவா, மலர் மொட்டினை பாதுகாக்கும். corolla, union of petals, attract the insects for cross pollination. அல்லி இதழ்களின் தொகுப்பு, அல்லி வட்டம். இது கிராஸ் பாலினேஷன், அயல் மகரந்த சேர்க்கைக்காக பூச்சியை கவர்ந்து இழுப்பா. This is androecium formed by the union of stamens, மகரந்த தாள்களின் தொகுப்பு, மகரந்த தாள் வட்டம். மேல் reproductive part, ஆண் இனப்பெருக்க உறுப்பு சொல்லுவா. This is gynoecium formed by the union of carpel, சூலிலைகளின் தொகுப்பிற்கு சூலகவட்டம், the female reproductive part. இது மேல் reproductive part, இது female reproductive part. இதை வச்சுன்னு நம்ம ஃப்ளோரல் ஃபார்முலாக்கு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனுக்கு போகிறோம். எப்பயுமே ஃப்ளோரல் ஃபார்முலா ஸ்டார்ட் பண்றப்பயே அதுல டேர்ம்ஸ் இருக்காது. பட் நம்ம ஃப்ளவர்னு எழுதுறப்ப ஃப்ளோரல் ஃபார்முலாக்கு முன்னாடி we should write about the flower. flower pedicellate, with pedicel, மலர் காம்புடையது. Or sessile, without a pedicel. Then we come to the formula. என்ன நான் சொல்றேன், இதெல்லாம் இந்த டேர்ம்ஸ்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் ஒரு பூவை நம்மளால சூப்பரா டிஸ்கிரைப் பண்ண முடியும். என்னன்னு சொல்லிட்டு வரேன், இந்த டேர்ம்ஸை பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் பிராக்ட். டிஃபைன் பிராக்ட். பிராக்ட் மீன்ஸ் தமிழ்ல பூவடி செதில் என்று அழைப்பார்கள். என்ன கவனிச்சுக்கோ பொறுமையா. The terms எல்லாம் தெரிஞ்சால்தான் it is more easier for you to describe a flower. இது ஒரு இலை வச்சுக்கோ. இலைக்கு கீழே யார் இருப்பான்னா stipules இருப்பா. இலைக்கு கீழே யார் இருப்பா அப்படின்னா stipules இருப்பா. Define bract
என்னைக்குமே நம்ம மதர் டங்ல தெரிஞ்சுக்கிறது கூட அட்வான்டேஜ். பூவடி செதல்னு பேர். இப்ப இது லீஃப் வச்சுக்கோ, இலை. இது ஸ்டிப்யூல், இலையடி செதில்னு பேர். திஸ் இஸ் லீஃப், திஸ் இஸ் ஸ்டிப்யூல். இலை, இலையடி செதில். என்ன கவனிச்சுக்கோ, இந்த இடத்துல பூ இருக்குன்னு வச்சுக்கோ, இங்க ஒரு பூ இருக்குன்னு வச்சுக்கோ. டிஃபைன் பிராக்ட். வார்த்தை என்ன கவனி, பூவடி செதில் என்றால் என்ன? Bract is nothing but a leaf at whose axil the flower develops. எந்த லீஃபோட ஆக்சில்ல ஃப்ளவர் ஃபார்ம் ஆகுதோ அந்த லீஃபுக்கு பிராக்ட்னு பேர். Bract is nothing but a leaf at whose axil the flower develops. எந்த இலையோட இலை கோணத்தில், ஆங்கிள்னா உனக்கு தெரியும், மலர் தோன்றுகிறதோ அந்த இலைக்கு பிராக்ட், பூவடி செதில் என்று பெயர். Bract is nothing but a leaf at whose axil the flower develops. ஆக்சல்ங்கிறது சொல்லி கொடுத்துருப்பா மேம் அனாட்டமி நடத்துறப்ப, சாரி மார்பாலஜி ஆரம்பிக்கிறப்ப. ஆக்சல்னா என்ன? The angle formed between the petiole and the internode above is said to be axil. இலை காம்பிற்கும் இந்த கருவிடை பகுதிக்கும் நடுவில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த ஆங்கிளுக்கு பேர் தான் ஆக்சல்னு பேர். So define bract. Bract is nothing but a leaf at whose axil the flower develops. எந்த இலையின் இலை கோணத்தில் மலரானது தோன்றுகிறதோ அந்த இலைக்கு பூவடி செதில் என்று பெயர். Flower with bract, bracteate, BR. ஒரு பூக்கு கீழே இது மாதிரி பிராக்ட் இருந்தால் அதுக்கு பிராக்டியேட், பிஆர் அப்படின்னு ஃபார்முலாவை சொல்லுவாங்க. சில சமயம் இது இருக்காது. ஃப்ளவர் வித்தவுட் பிராக்ட், இபிஆர், இபிராக்டியேட், பூவடி செதில் உடையது, இது பூவடி செதில் அற்றது. இதான் ஃபார்முலா ஸ்டார்ட் பண்றப்பே ஸ்டார்ட் பண்ணும். So flower with bract, bracteate. Flower without bract, ebracteate. பூவடி செதில் உடையது, பிஆர், இபிஆர்னு போட்டெல்லாம் பூவடி செதில் அற்றது. நெக்ஸ்ட் டேர்ம் இஸ் bracteolate. ஏன்னா அந்த ஃபேமிலிஸ்க்கு these terms are very very important. அப்ப bracteoles, பூக்காம்பு செதில்னு பேரு தமிழ்ல. Define bracteole. In between the bract and the flower, bract-like structures are seen called bracteoles. பூவடி செதிலிற்கும் மலரிற்கும் இடையே பூவடி செதிலை ஒத்த புறவளரிகள் காணப்படும். அதற்கு பூக்காம்பு செதில் என்று பெயர். In between the bract and the flower, bract-like structures are seen called the bracteoles. பூவடி செதிலுக்கும் இலை மலரிற்கும் இடையே பூவடி செதிலை ஒத்த புறவளரிகள் காணப்படும். இந்த ஸ்டிப்யூல் இருக்கு பாருங்க, அததான் இங்க பூ இருந்தால் bracteoles சொல்லுவோம். A flower with bracteoles, bracteolate, BRL. Flower without bracteoles, ebracteolate. தமிழ்ல ஈஸி. பூக்காம்பு செதில் உடையது, பூக்காம்பு செதில் அற்றது. ரொம்ப சிம்பிள்ரா தங்கம். இது வெறும் லீஃப்டா, இது வெறும் ஸ்டிப்யூல்ரா, இது வெறும் இலை, வெறும் இலையடிச்சது. இங்க பூ இருந்ததோன்னு வச்சுக்கோயே, நான் வெறும் மனுஷன், நீங்களும் மனுஷன் ஒரு மனுஷி. நான் பாடம் சொல்லி தரதுனால வாத்தியார், நீங்க பாடத்தை கேட்கறதுனால ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளவுதான். வேற எதுவும் வித்தியாசம் இல்லை. இது வெறும் இலை, இது வெறும் லீஃப், வெறும் ஸ்டிப்யூல். If flower is present, leaf is said to be the bract. The stipules are known as the bracteoles. இது வெறும் இலை, இது வெறும் இலையடிச்சதில். இங்க பூ வந்துடுச்சுன்னா இதை பூவடி செதில்னு சொல்லுவா, இதை பூக்காம்பு செதில்னு சொல்லுவா. Technically says bract is a modified leaf and bracteoles are the modified stipules. Bract என்பது இலையின் மாறுபாடு, bracteole என்பது பூக்காம்பு செதில் என்பது இலையடி செதிலின் மாறுபாடு. Bract is a modified leaf and bracteoles are the modified stipules.
அதுக்கப்புறம் அந்த டேர்ம் நம்ம அடுத்தது வரும். இது பிஆர் ஃப்ளோரல் ஃபார்முலா எப்படி எழுதணும், பிஆர் ஆர் இபிஆர், பிஆர்எல் ஆர் இபிஆர்எல். அதுக்கப்புறம் இந்த சிம்பிள் போடுவோம், ரவுண்டு போட்டு பிளஸ் போடுவா. அதர்வைஸ் இது மாதிரி பர்சன்டேஜ் மாதிரி போடுவோம், ஆர் இப்படி கிராஸ் மாதிரி போடுவோம். இந்த ரெண்டு டேர்ம் ஃப்ளோரல் ஃபார்முலால வரும். இது மாதிரி சிம்பிள் போட்டா அதுக்கு ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர், ஆரச்சமைச்சீருடைய மலர் என்று சொல்லுவோம். இது மாதிரி போட்டால் இதுக்கு ஜைகோமார்பிக் ஃப்ளவர்னு பேர், இருபக்க சமைச்சீருடைய மலர்னு பேர். அப்படின்னா என்ன சார்? If you can divide the flower into two equal halves at any plane, then it is known as actinomorphic flower which exhibit radial symmetry. ஒரு மலரை எந்த அச்சில் வெட்டினாலும் இரண்டு சம பாகங்களாக பிரிக்க முடியும் என்றால் அதற்கு ஆரச்சமைச்சீருடைய மலர், actinomorphic flower. You can divide the flower into two equal halves at any plane. இப்படி வெட்டினாலும் சரி, இப்படி வெட்டினாலும் சரி, இப்படி வெட்டினாலும் சரி, எந்த ஆங்கிள் வெட்டினாலும் ரெண்டு ஈக்குவல் ஆஃபா ஸ்பிளிட் பண்ண முடியும்னா actinomorphic flower which exhibit radial symmetry, ஆரச்சமைச்சீருடைய மலர் சொல்லுவோம். If you can divide the flower into two equal halves at only one plane, then it is known as zygomorphic flower which exhibit bilateral symmetry. சத்தியமூர்த்தி ஒரு பூன்னு வச்சுக்கோ, சத்தியமூர்த்தியை ஒரே ஒரு ஆங்கிள் வெட்டினால்தான் ரெண்டு ஈக்குவல் ஆஃபா ஸ்பிளிட் பண்ண முடியும். If you can divide the flower into two equal halves at only one plane, then it is known as zygomorphic flower which exhibit bilateral symmetry. ஒரு மலரை ஒரே அச்சில் வெட்டினால்தான் ரெண்டு சம பாகமா பிரிக்க முடியும்னா அதுக்கு இருபக்க சமைச்சீருடைய மலர்னு பேர். சில பூ இப்படி இருப்பா, செம்பருத்தி பூ ஞாபகோ, சங்கு பூ கிளைட்டோரியா டெர்னேஷியா ஒரு ஆங்கிள் தான் வெட்ட முடியும். ஆப்பிள் பழத்தை எப்படி வெட்டினாலும் ரெண்டு ஈக்குவல் ஆஃபா ஸ்பிளிட் ஆகும். புரிஞ்சுட்டியா? அது மாதிரி இருந்தா அதுக்கு ஆக்டினோமார்பிக்னு பேர். சில ஃப்ரூட் ஒரே ஒரு ஆங்கிள் வெட்டினால்தான் ரெண்டு ஈக்குவலா ஸ்பிளிட் ஆகும், அதுக்கு பேர் ஜைகோமார்பிக். பூவை நீ ஞாபகம். ஸோ இதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது செம்பருத்தி பூ ஞாபகம் வச்சுக்கோ, ஹைபிஸ்கஸ். இதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது சங்கு பூ கிளைட்டோரியா டெர்னேஷியா ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் ஒரு ஃபார்முலா எழுதுறேன், இது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த சிம்பிள்ஸ் மூலமா தான் நம்ம ஃபிளாரை டிஸ்கிரைப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார், இது மாதிரி சிம்பிள் வரும், ஆர் இது மாதிரி சிம்பிள் வரும், ஆர் இது மாதிரி சிம்பிள் வரும். This represent male flower or staminate flower or unisexual flower. இது மாதிரி இருந்ததுன்னா ஃபீமேல் ஃப்ளவர்னு பேரு, அதுவும் யூனிசெக்சுவல் தான். இது மாதிரி இருந்தால் அதுக்கு பைசெக்சுவல் ஃப்ளவர்னு பேரு. ஒரு பால் மலர் ஆண் மலர், ஒரு பால் மலர் பெண் மலர், இது இருபால் மலர். அப்படின்னா என்ன சார்? ஃப்ளவர் வித் ஒன்லி ஆண்ட்ரோஷியம் ஆர் ஸ்டேமன், மலரில் மகரந்தத்தால் மட்டும் காணப்பட்டால் அதுக்கு ஆண் மலர்னு பேர், ஒரு பால் மலர்னு சொல்லுவான். Flower with only gynoecium, female flower. சூலகவட்டம் மட்டும் இருந்தால் பெண் மலர், that is இந்த ஆந்தர் ஸ்டேமன் மட்டும் இருந்தால் அதுக்கு மேல் ஃப்ளவர்னு பேர். அது மாதிரி இல்லாமல் கார்பல் சூலகவட்டம் மட்டும் இருந்ததுன்னா, கைனோசியம் மட்டும் இருந்ததுன்னா ஃபீமேல் ஃப்ளவர்னு பேர். ரெண்டுமே இருந்தால் அதுக்கு பைசெக்சுவல்னு பேர். மகரந்தத்தால் வட்டமும் சூலக வட்டமும், ஃப்ளவர் வித் ஆண்ட்ரோஷியம் அண்ட் கைனோசியம், ஸ்டேமன் அண்ட் கார்பல் இருந்தால் அவளுக்கு பைசெக்சுவல்னு பேர். ஸோ இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுவோம். யூனிசெக்சுவல் ஃப்ளவர் இஸ் ஆல்வேஸ் இன்கம்ப்ளீட் இன் நேச்சர், பைசெக்சுவல் ஃப்ளவர் இஸ் ஆல்வேஸ் கம்ப்ளீட். யூனிசெக்சுவல் ஒரு டேர்ம்னால இன்கம்ப்ளீட். ஒரு பால் மலர் முழுமையற்ற மலர், இருபால் மலர் முழுமையான மலர். கம்ப்ளீட் அப்படின்னா ஆண்ட்ரோஷியம் கைனோசியம். இது நம்ம ஜுவாலஜியில சொல்றப்ப ஹெர்மாஃப்ரோடைட்னு சொல்லுவோம். எர்த்வோமிஸ் நடத்துறப்ப சொல்லி கொடுத்துருப்பா. மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் பிரசன்ட் இன் த சேம் ஆர்கானிசம், ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் ஒரே உயிரினத்தில் இருந்தா அதுக்கு ஹெர்மாஃப்ரோடைட்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பைசெக்சுவல் ஃப்ளவர். ஸோ சிம்பிள்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுடுவா. யூனிசெக்சுவல் மேல் ஒரு பால் ஆண் மலர், யூனிசெக்சுவல் ஃபீமேல் ஒரு பால் பெண் மலர், bisexual flower, androecium and gynoecium present in the same flower, we are calling it as bisexual. Clear in the term. Appo I will come to one formula. Next varada the symbol K, C and P. K nu solluva symbol la, or C nu solluva, it represent calyx, pulli vattam. C represent corolla,
அல்லிவட்டம். P represent perianth, பூவிதழ் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு ஒண்ணு வர. Calyx உனக்கே தெரியும், the outer protective covering of the flower, மலரின் வெளிப்புற பாதுகாப்பு உறை. It is formed by the union of sepals, புள்ளி இதழ்களின் தொகுப்பிற்கு புள்ளிவட்டம் என்று பெயர். It is represented by the symbol K or CA. அதை K அல்லது CA என்கிற சிம்பல் நான் குறிப்பிடுவா. இதுல என்ன முக்கியம்னா, இந்த K போடுறப்ப கேலக்ஸ் புள்ளிவட்டம், you know the function protect the flower in the bud stage, மலர் மொட்டினை பாதுகாக்கும். இப்படி எழுதுவோம். K போட்டு 5 போட்டு bracket or K போட்டு 5 போட்டு free, இது மாதிரி எழுதுவோம். அப்படின்னா என்ன சார்? K போட்டு 5 போட்டு bracket போட்டால் calyx consists of 5 sepals. Bracket இருந்தால் the sepals are united, gamosepalous னு பேர். புள்ளிவட்டம் 5 புள்ளி இதழ்களால் ஆனது, இணைந்தது. தமிழ்ல ஈஸி. bracket போட்டால் இணைந்தது, gamosepalous அப்படின்னு பேரு. sepals are united, gamona united னு அர்த்தம். K போட்டு 5 போட்டு அப்படியே விட்டுட்டோம்னா calyx consists of 5 sepals. Sepals are free, they are not united, polysepalous னு பேர். புள்ளி இதழ்கள் பிரிந்தவை. Gamo means united, poly means free. So இந்த சிம்பலை யூஸ் பண்ணுவோம். சீனா கொரோலா உனக்கு தெரியும், அல்லிவட்டம்னு சொல்லுவோம். attract the insect for cross pollination, அயல் மகரந்த சேர்க்கைக்காக பூச்சிகளை கவர்ந்து இழுக்கும். இதுல எப்படின்னா சி இப்படி போடுவா, 5 போட்டு bracket போடலாம், ஆர் C5 போட்டு இப்படியே விடலாம். கொரோலா consists of 5 petals. bracket இருந்தால் the petals are fused, gamopetalous, அல்லி இதழ்கள் இணைந்தவை. C போட்டு 5 போட்டு இப்படியே விட்டாச்சுன்னா the petals are free, polypetalous, அல்லி இதழ்கள் தனித்தவை. என்னைக்குமே ஒரு பூவை சுத்தி 2 கவர் இருந்தால் டைக்ளோமைடியஸ், ஈருறை உடைய மலர்னு சொல்லுவோம். 2 கவர் இருந்தால் ஒண்ணுக்கு கேலக்ஸ்னு பேரு, இன்னொன்னுக்கு கொரோலான்னு பேரு. இது டைகாட்ல இருக்கும், இருவித்தலை தாவரங்களில் காணப்படும். But in monocot, the flower is covered by only one outer covering. ஒரு வித்தலை தாவரம் மோனோகாட் எடுத்துட்டோம்னா இது மாதிரி 2 கவர் இருக்காது, ஒரே ஒரு கவர் இருப்பான். இப்ப 2 கவர் இருந்தால் ஒண்ணுக்கு கேலக்ஸ்னு பேரு, இன்னொன்னுக்கு கொரோலான்னு பேரு, புள்ளி சொல்லுவா, அல்லி சொல்லுவோம். If the flower is covered by only one outer covering, then it is represented by the term perianth. ஒரு பூவை சுத்தி ஒரே ஒரு கவர் இருந்தால் அதை கேலக்ஸ்னு சொல்லக்கூடாது, கொரோலான்னு சொல்லக்கூடாது, அதை பீரியாந்த், பூவிதழ், புள்ளியும் கிடையாது, அல்லியும் கிடையாது, பூவிதழ். டி ஷர்ட் மாரி, பனியன் ஷர்ட், கேலக்ஸின் கொரோலா. ஒரு கவர் இருந்தால் பீரியாந்த், பூவிதழ்னு பேர். அப்ப பீரியாந்த் எங்க இருப்பா? பூவிதழ் மோனோகாட்ல இருப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் P3 பிராக்கெட் போடுறான்னு வச்சுக்கோ. பீரியாந்த் consists of 3 tepals. கேலக்ஸ்ல செப்பல்னு பேரு, கொரோலால பெட்டல்னு பேரு, பீரியாந்தல டெப்பல்ஸ்னு பேரு. புள்ளி இதழ், அல்லி இதழ், இதுக்கு பூவிதழ்னு பேரு, வேற எதுவும் இல்லை. பீரியாந்த் consists of 3 tepals. பிராக்கெட் இருந்தால் கேமோஃபில்லஸ், கேமோஃபில்லஸ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அங்க செப்பாலஸ் பெட்டாலஸ்ங்கிற மாதிரி கேமோஃபில்லஸ்னு பேருங்க. பி போட்டு 3 போட்டு அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோயேன், பாலிஃபில்லஸ். டெப்பல்ஸ் ஆர் ஃப்ரீ, பாலிஃபில்லஸ். இங்க டெப்பல்ஸ் ஆர் யுனைடெட், பூவிதழ்கள் இணைந்தவை, பூவிதழ்கள் தனித்தவை, வேற எதுவும் ஸ்பெஷலா இல்லை. இந்த டேர்ம்ஸ் இந்த இடத்துல ஞாபகம் ஒன்னா சொல்லிட்டு வரேன், அதெல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கோங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும் உனக்கு. ஏன்னா அந்த வார்த்தைகள் வித் பிராக்ட், பிராக்டியேட், வித்தவுட் பிராக்ட், இப்ராக்டியேட், பூவடிச்சதில் உடையது, பூவடிச்சதில் அற்றது. வித் பிராக்டியோல், பிராக்டியோலேட், வித்தவுட் பிராக்டியோல், இப்ராக்டியோலேட், பூக்காம்புச்சதில் உடையது, பூக்காம்புச்சதில் அற்றது. ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர், ரெகுலர் ஃப்ளவர், ஆரச்சமச்சீருடைய மலர், ஒழுங்கான மலர். ஜைகோமார்பிக் இர்ரெகுலர் ஃப்ளவர், இருபக்க சமச்சீருடைய மலர், ஒழுங்கற்ற மலர்.
யூனிசெக்சுவல் ஃப்ளவர், மேல் ஃப்ளவர், ஃபீமேல் ஃப்ளவர், ஆண் மலர், பெண் மலர், ஒருபால் மலர். பைசெக்சுவல் ஃப்ளவர், இருபால் மலர். யூனிசெக்சுவல் ஆல்வேஸ் இன்கம்ப்ளீட், முழுமையற்றது. பைசெக்சுவல் இஸ் ஆல்வேஸ் கம்ப்ளீட், முழுமையானது. கேலக்ஸ் புள்ளிவட்டம், கொரோலா அல்லிவட்டம். தட் இஸ் கேலக்ஸ், கொரோலா அல்லிவட்டம் தமிழ் சொல்லுவா. பீரியாந்த் பூவிதழ் வட்டம்னு பேரு. ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வச்சுக்கோ. வரேன் அடுத்தது. அப்புறமா ஒரு ஃபார்முலா எழுதுவோம். Androecium, the male reproductive part represented by the symbol A. Androecium na மகரந்தத்தாள் வட்டம் சொல்லுவா. யூனியன் ஆஃப் ஸ்டேமென்ஸ், மகரந்த தாள்களின் தொகுப்பு. அதுல எப்படி இருக்கும்னு வச்சுக்கோ. ஆண்ட்ரோஷியம் இட் போடுறான்னு வச்சுக்கோ. ஏ இப்ப இருக்கிறப்ப ஆண்ட்ரோஷியத்துல நிறைய வரும் கண்டிஷன்ஸ் நான் பார்த்தோம். ஒரு பூல 10 ஸ்டேமென்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோ. அந்த 10 ஸ்டேமென்ஸும் ஒன்னா யுனைட் ஆயிருந்தானா இந்த டேர்ம்ஸ்லாம் தான் நீ படிப்பேன். Androecium consists of 10 stamens united in a single bundle, monadelphous. மகரந்தத்தாள் வட்டம் 10 மகரந்தத்தாள் ஆனது எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருப்பா, ஒரு கற்றையில் இணைந்தவை. இப்ப 10 ஸ்டேமன் வச்சு 10 ஒன்னா சேர்ந்திருந்தா அதுக்கு மோனடெல்பஸ், ஒரு கற்றையில் இணைந்தவை இது பேர். இப்ப சில ஃபிளார்ல என்ன ஆகும்னா A9+1 இருக்கும். Androecium consists of 10 stamens. 9 stamens in one bundle and 1 stamen is free. Diadelphous, இரு கற்றையில் இணைந்தவை இது பேர். Stamens are united in 2 bundles. 10 பேர்ல 9 பேர் ஒன்னா சேர்ந்து இது மாதிரி ஒண்ணு தனியா இருக்கும்னு வச்சுக்கோ. Diadelphous பேர், இரு கற்றையில் இணைந்தவை. சில இதுல ஒவ்வொன்றும் தனித்தனியா இருக்கும். Polyadelphous பேர். A1+2+ எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். Stamens are united in many bundles, polyadelphous, பல கற்றை மகரந்தத்தால் சொல்லுவோம். அடுத்தது முக்கியம், சில சமயம் என்ன ஆகும்னா இந்த ஆண்ட்ரோசியம் பெட்டலோட யுனைட் ஆயிடும். Sometimes the stamens are united with the petals. சீங்கிறது கொரோலா அல்லிவட்டம், இது ஆண்ட்ரோசியம் மகரந்தத்தால் வட்டம் ஸ்டேமன். Stamens are united with the petals, இதுக்கு பேர் எபிபெட்டாலஸ். Stamens are united with the petals. மகரந்தத்தால் அல்லி வட்டத்துடன் இணைந்திருந்தால் அல்லி ஒட்டிய மகரந்தத்தால் இப்படி ஒட்டில் இருக்கும் ஸ்டேமன். இது பெட்டல் வச்சுக்கோ, இது ஸ்டேமன் வச்சுக்கோ. மகரந்தத்தால் அல்லி வட்டம் அதோட ஒட்டின்றா அதுக்கு எபிபெட்டாலஸ்னு பேர். சில சமயம் பீரியாந்தோட ஒட்டின்னு இருக்கும், அதுக்கு பேர் எபிஃபில்லஸ்னு பேர். மோனோகாட்டா இருந்தா அது எபிஃபில்லஸ்னு சொல்லுவோம். இங்க அல்லி ஒட்டிய மகரந்தத்தால், அங்க பூவிதழ் ஒட்டிய மகரந்தத்தால் சொல்லுவோம். கிளியர்? நெக்ஸ்ட் ரெப்ரசன்ட் தி G symbol, gynoecium. G ரெப்ரசன்ட் gynoecium. இதுல ரெண்டு டேர்ம் மட்டும் நீ தெரிஞ்சுக்கணும். gynoecium சூலக வட்டம்னு சொல்லுவோம். இந்த gynoeciumத்துல ஃபார் எக்ஸாம்பிள் gynoeciumத்துல 5 கார்பல் இருக்கான்னு வச்சுக்கோங்க. gynoecium formed by 5 carpels. சூலக வட்டத்துல 5 சூழலைகள் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. 5 பேரும் ஒன்னா சேர்ந்து இருந்தா இது மாதிரி பிராக்கெட் போடுவோம். இதுக்கு பேரு சின் கார்பஸ். கார்பல்ஸ் ஆர் யுனைடெட், அது சின் கார்பஸ் கைனோசியம்னு பேர். சூழிலைகள் இணைந்தவை. சில சமயம் G போட்டு 5 போட்டு அப்படியே விட்டுடுவான். இது மாதிரி இருந்தா இதுக்கு பேரு the carpels are free, அப்போகார்பஸ்னு பேர். சூழிலைகள் தனித்தவை. gynoecium 5 carpels, sin carpus. சூலகவட்டம் 5 சூழிலைகளால் ஆனது, இணைந்தது. இணைந்ததுன்னா sin carpus பேர். G போட்டு 5 போட்டு அப்படியே விட்டுட்டான்னு வச்சுக்கோ. ஏன்? it represent apocarpus. carpels are free, சூழிலைகள் தனித்தவை. இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா மிஸ் உங்களுக்கு ஃப்ரூட் சொல்லி கொடுத்துருப்பான். இந்த ஃப்ரூட்ல இந்த வார்த்தை வரும். எவ்ரிதிங் should be applied. படிச்சதை அப்ளை பண்ணும். சிம்பிள் ஃப்ரூட், அக்ரிகேட் ஃப்ரூட், மல்டிபிள் ஃப்ரூட்னு படிச்சிருப்பேன். தனிக்கனி, திரள் கனி, கூட்டுக்கனின்னு படிச்சிருப்பேன். Simple fruit is developed from a single flower with single ovary with syncarpus gynoecium. ஒரு மலரின் இணைந்த சூழிலை சூலகத்திலிருந்து தோன்றுவதற்கு தனிக்கனி என்று பெயர். Simple fruit is developed from a single flower with syncarpus gynoecium. இணைந்த சூழிலை சூலகத்திலிருந்து தோன்றினால் அதற்கு தனிக்கனி என்று பெயர். ஒரு பூல 5 கார்பல் இருப்பா, 5 கார்பல் சேர்ந்து இருப்பா, ஒரே ஒரு ஓவரி இருக்கும். அதுல இருந்து வந்தா சிம்பிள் ஃப்ரூட்.
Aggregate fruit is also developed from a single flower with the polycarpellary apocarpus gynoecium. இந்த திரள் கனிங்கிறது அதுவும் ஒரு ஃப்ளவர்ல இருந்து தான் வருவா. ஆனா அதுல 5 கார்பல் இருந்தா 5 கார்பலும் தனியா இருப்பா. இப்படி இணைந்த சூழ்நிலையிலிருந்து சேர்ந்தால் ஃபியூஸ்டு கார்பல்ல இருந்து வந்தால் சிம்பிள் ஃப்ரூட் தனிக்கனி. அப்போகார்பஸ் கைனோசியத்துல இருந்து வந்ததுன்னா அதுக்கு பேர் அக்ரிகேட் ஃப்ரூட். அக்ரிகேட் ஃப்ரூட் இஸ் ஆல்சோ டெவலப்ட் ஃப்ரம் a single flower with the polycarpellary apocarpus gynoecium. திரள் கனியும் ஒரு மலர்ல இருந்து தான் தோன்றும். அதுல நிறைய கார்பல் இருப்பா. ஆனா கார்பல் என்னவா இருக்கும்? ஃப்ரீயா இருக்கும். சூழ்நிலைகள் தனித்திருக்கும். ஒரு மலரின் இணையா சூழ்நிலை சூலகத்திலிருந்து தோன்றினால் அதற்கு திரள் கனி என்று பெயர். Aggregate fruit is developed from a single flower with a polycarpellary apocarpus gynoecium. இது வரப்ப நீ ஃப்ரூட்டை லிங்க் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் இந்த 2 டேர்ம் ஃபார்முலால வரும். நல்லா கவனிச்சுக்கோ. ஜி போட்டு ஜிக்கு கீழே கோடு கிழிப்பா, ஜி போட்டு ஜி தலையில கோடு கிழிப்பா. ஜி போட்டு ஜிக்கு கீழே கோடு கிழிச்சா அதுக்கு பேரு சுப்பீரியர் ஓவரின்னு பேரு. மேல்மட்ட சூப்பை அப்படின்னு சொல்லுவா. அந்த ஃப்ளவருக்கு பேரு ஹைப்போகைனஸ் ஃப்ளவர்னு பேரு. ஹைப்போகைனஸ் என்னன்னு சொல்றேன், சூலக மேல்மலர் அப்படின்னு சொல்லுவா. இங்க ஜி போட்டு ஜி தலையில கோடு கிழிச்சா அதுக்கு பேரு இன்ஃபீரியர் ஓவரி அப்படின்னு சொல்லுவா. அந்த ஃப்ளவருக்கு பேரு எப்பிகைனஸ் ஃப்ளவர்னு பேரு. என்னன்னு வரணும் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோ. இதுக்கு பேரு இன்ஃபீரியர் ஓவரி, எப்பிகைனஸ், சூலக கீழ்மலர்னு பேரு. என்ன சார் இந்த வார்த்தைகள் சொல்லி கொடுத்துருக்கோம். நல்லா இங்க கவனிச்சுக்கோ. போட அட்டென்டிவா கவனி. இந்த இடத்துல பாரு வரையறு. Ovary is above and other floral parts present below the ovary, then the ovary is said to be superior. A flower with superior ovary is known as hypogynous flower. Ovary is above and other floral parts present below the ovary, then the ovary is said to be superior. A flower with superior ovary is known as hypogynous flower. சூப்பையானது மேலாகவும் ஏனைய மலரிலைகள் சூப்பையின் கீழாகவும் இருந்தால் அந்த சூப்பைக்கு மேல்மட்ட சூப்பை என்று பெயர், சுப்பீரியர் ஓவரி. மேல்மட்ட சூப்பையினை உடைய மலரிற்கு சூலக மேல்மலர் என்று பெயர். ஓவரி மேல இருந்தா சுப்பீரியர் பா. ஒரு பூல சுப்பீரியர் ஓவரி இருந்தா அதுக்கு ஹைப்போகைனஸ் ஃப்ளவர்னு பேர். மேல்மட்ட சூட்பையினை உடைய மலரிற்கு சூலக மேல்மலர் என்று பெயர். அப்ப ஜிக்கு கீழே கோடு கிழிச்சால் அதுல சுப்பீரியர் ஓவரி இருக்கு, மேல்மட்ட சூட்பை. அந்த மலருக்கு ஹைப்போகைனஸ் ஃப்ளவர்னு பேர். அடுத்தது கேள்வி, இந்த படத்தை பாரு. Ovary is below and other floral parts present above the ovary, then the ovary is said to be inferior. சூட்பையானது கீழாகவும் ஏனைய மலரிலைகள் மேலேயும் இருந்தால் அந்த சூட்பைக்கு கீழ்மட்ட சூட்பை என்ற பெயர். Ovary is below and other floral parts present above the ovary, then the ovary is said to be inferior. A flower with the inferior ovary is known as epigynous. சூட்பையானது கீழாகவும் ஏனைய மலரிலைகள் மேலேயும் இருந்தால் அந்த சூட்பைக்கு பிறகு கீழ்மட்ட சூட்பைன்னு பேர். ஒரு பூல கீழ்மட்ட சூட்பை இருந்தால் அதுக்கு எப்பிகைனஸ். அப்ப ஜி போட்டு ஜிக்கு கீழே கோடு கிழிச்சா சுப்பீரியர் ஓவரி, ஜி போட்டு ஜி தலையில கோடு கிழிச்சேன்னா அதுக்கு இன்ஃபீரியர் ஓவரின்னு பேர். ஓகேயா? இந்த டேர்ம்ஸ் அப்படியே. Dear cuties, now I like to explain the flower Clitoria ternacea belongs to the family Fabaceae with the help of floral formula. Fabaceae ஃபேமிலின்னு ஒன்று படிப்பேன். அதில் கிளைட்டோரியா டெர்னேஷியா சங்கு புஷ்பம்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு குழந்தை ஹைபிஸ்கஸை பற்றி சொன்னா ஹைபிஸ்கஸ், அது ரெண்டையும் வெறும் ஃபார்முலா தெரிஞ்சாலே யூ வில் எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், கிளைட்டோரியாவை எடுத்துக்கிறேன். சங்கு பூவை ஒரு ஃபார்முலாவை வச்சுன்னு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். I will write the floral formula of சங்கு பூ. சங்கு புஷ்பத்தோட கிளைட்டோரியா டெர்னேஷியாவோட ஃப்ளோரல் ஃபார்முலா எழுதுவேன். அது அப்புறமா நெக்ஸ்ட் கிளாஸ் டயக்ராம் பண்ணுவோம். இப்போ ஃபார்முலா எழுதுறேன். BR flower with bract, பூவடி செதில் உடையது. BRL
flower with bracteoles, பூக்காம்பு செதில் உடையது. Zygomorphic flower, irregular flower. Zygomorphic flower na, you can divide the flower into two equal halves at only one plane. ஒரே ஒரு அச்சில் மட்டும்தான் இரு சமபாகங்களாக பிரிக்க முடியும். Zygomorphic flower, இருபக்க சமச்சீருடைய மலர். Bisexual flower, complete flower. இருபால் மலர், முழுமையான மலர். That means androecium, gynoecium, மகரந்தத்தால் சூலகவட்டம் அவாழ்த்தியிருப்பா. Calyx consists of 5 sepals, gamosepalous, valvate estivation. புள்ளிவட்டம் 5 புள்ளி இதழ்களால் ஆனது, இணைந்தது, தொடு இதழ் அமைவு. நெக்ஸ்ட் வரேன். இது calyx, 5 sepals, gamosepalous. Sepals are fused. புள்ளி இதழ்கள் இணைந்திருக்கும். Corolla consists of 5 petals, polypetalous. 5 அல்லி இதழ்களால் ஆனது, பிரிந்தது. பட் இதுல ஒரு ஸ்பெஷல் கிளைடோரியா டெர்னேஷியா. அங்க 5 நம்ம எழுத மாட்டோம். உங்களுக்கு மிஸ் சொல்லி தருவா 1 + 2 + 2 அப்படின்னு எழுதுவோம். இவள்கிட்ட 5 பெட்டல் இருப்பா. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பாப்புலனேஷியஸ் கொரோலா. சங்குப்பூல பார்த்தேன்னா ஃப்ளவர்ல இருக்க கொரோலா பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரியே இருக்கும். பாப்லியான் மீன்ஸ் பட்டர்ஃப்ளை அப்படின்னு பேர். வண்ணத்து பூச்சி வடிவ அல்லிவட்டம் இருக்கும். ஸோ கொரோலா கன்சிஸ்ட் ஆஃப் 5 பெட்டல்ஸ். ஒரு பெட்டல் மேல இருப்பா, 2 பெட்டல் சைட்ல இருப்பா, 2 பெட்டல் கீழே இருப்பா. கீழே இருக்கிறவங்க மட்டும் சேர்ந்து இருப்பா. அது தனியா வரேன். பாப்புலனேஷியஸ் கொரோலா. Androecium consists of 10 stamens. Stamens are united in 2 bundles, diadelphous stamens. மகரந்தத்தால் 2 கற்றையில் இணைந்திருக்கும். 9 in 1 bundle and 1 stamen is free, diadelphous. Then gynoecium போறப்ப G1 இப்படி G க்கு கீழே கோடு கிழிச்சிருக்கும். G1 னா monocarpellary, ஒரு சூலிலை காணப்படும். யூனிலாக்யூலார், ஒரே ஒரு லாக்யூல் இருக்கும். சுப்பீரியர் ஓவரி, மேல்மட்ட சூப்பை காணப்படும். ஹைப்போகைனஸ் ஃபிளவர். இப்ப இது தெரிஞ்சாலே அந்த ஃபிளவரை நம்மளால எழுத முடியும். மலர். பெடிசலேட், பூக்காம்பு உடையது. பிராக்டியேட், பூவடிச்சதில் உடையது. பெடிசலேட் வித் பெடிசல், பிராக்டியேட் வித் பிராக்ட், பூவடிச்சதில் உடையது. Bracteolate with bracteoles, பூக்காம்பு செதில் உடையது. Then zygomorphic flower, which exhibit bilateral symmetry, இருபக்க சமச்சீர் உடைய மலர். Bisexual flower, complete flower, இருபால் மலர், முழுமையான மலர். Calyx, corolla ரெண்டும் இருக்கு. Calyx and corolla ரெண்டும் இருந்தால் டைக்ளோமைடியஸ், புள்ளி வட்டம் அல்லிவட்டம் இருந்தால் உனக்கே தெரியும். என்ன சொல்றது, ஈருறை உடைய மலர். 2 கவர் இருக்கா. அடுத்தது calyx with 5 sepals, gamosepalous. புள்ளிவட்டம் 5 புள்ளி இதழ்களால் ஆனது, இணைந்தது. corolla consists of 5 petals. அல்லிவட்டம் 5 அல்லி இதழ்கள். 1 + 2 + 2 அப்படிங்கிறதுல ஏன் போட்டேன்னா, இந்த ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும் பெட்டல்ஸ். இதுக்கு பேரு ஸ்டாண்டர்ட் பெட்டல் ஆர் வெக்ஸிலம்னு பேரு. விங் பெட்டல் ஆர் ஆலே, கீழ் பெட்டல் ஆர் கேரினான்னு சொல்லுவோம். படகல்லி, சிறகல்லி, அது மாதிரி வரும் உனக்கு. கொடியல்லி, சிறகல்லி, படகல்லின்னு வரும். அதை பார்க்கறதுக்கு பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இருக்கும். பாப்புலனேஷியஸ் கொரோலா, பாப்புலனேஷியஸ் அல்லிவட்டம், வண்ணத்து பூச்சி அல்லிவட்டம். Androecium composed of 10 stamens. மகரந்தத்தாள் வட்டத்துல 10 மகரந்தத்தாள் இருக்கும். 9 in 1 bundle and 1 stamen is free. 2 bundle இருக்கிறதுனால diadelphous, இருகற்றை மகரந்தத்தாள்னு பேர். Gynoecium சூலகவட்டம், monocarpellary, 1 carpel, superior ovary, மேல்மட்ட சூட்பையானது காணப்படும். அப்ப இந்த டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சால்தான் you are in a position to describe a flower. ஒரு மலரை விளக்கறதுக்கு இதெல்லாம் வேணும். ஓகேயா? Thanks a lot for hearing. Thank you very much. Thank you.